தீபிகா, ஓபிஎஸ் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையா என்பது குறித்து இன்று முக்கிய முடிவை அறிவிக்கிறார். அந்த முடிவை அறிவிப்பதற்கு முன்பாக இன்று காலையிலிருந்தே அடுத்தடுத்த அரசியல் திருப்பங்கள். இன்று அடையாறில் நடைபயிற்சிக்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் அங்கு பூங்காவில் நடைபயிற்சியின் போது சந்தித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெறுமா நடைபெறாதா என்ற மர்மம் நீடித்த நிலையில் இப்போது திடீரென முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அமித்ஷா வருகையின் போதும் பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையின் போதும் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அவர் அந்த கூட்டணியில் தொடர்வதற்கான கடைசி வாய்ப்பாக பிரதமர் நரேந்திர மோடி இங்கு தமிழகம் வரும்போது அவருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். அதில் மதுரையில் இருந்து போடி வரை மின்மயமாக்கப்பட்ட ரயில் நிலையம் அமைக்கப்படுவதற்கு தொடர்பாக போடி நாயக்கனூர் எம்எல்ஏ என்ற முறையில் தங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைக்குமா, கிடைத்தால் அந்த வாய்ப்பு ஒரு பாக்கியம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அப்போதும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் மற்றும் திருச்சி எம்பி துரை வைகோ உள்ளிட்டோரை எல்லாம் சந்தித்துவிட்டு ஓபிஎஸ்ஐ பிரதமர் நரேந்திர மோடி சந்திக்காமலே சென்று விட்டார். இந்த சூழ்நிலையில் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருந்து விலகுவார் என்று எதிர்பார்த்த நிலையில் அவர் நேற்று அந்த சமக்ர சிக்ஷா அபியான் உள்ளிட்ட திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்று ஒரு முதல் கண்டன அறிக்கையை கடந்த 2-3 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சியை கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். இதனால் ஓபிஎஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்து விலகுகிறார் என்ற தகவல் வெளியானது. இந்த நிலையில் இன்று முடிவை அறிவிக்கப் போகிறேன் என்று அவர் அறிவித்த நிலையில் இப்போது அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான வைத்திலிங்கம் மற்றும் மனோஜ் பாண்டியன், பண்டுட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்டோரிடம் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த சூழ்நிலையில் அங்கு தொண்டர்கள் உரிமை மீட்பு இயக்கத்தின் முக்கிய ஆலோசகராகவும் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பண்டுட்டி ராமச்சந்திரன் தற்போது நடைபெற்று வரக்கூடிய செமிபைனல் போட்டியில் தாவேகா தான் 2வது இடத்தில் இருக்கிறது. அதனுடன் ஓபிஎஸ் தொண்டர்கள் உரிமை மீட்பு இயக்கமும் சேர்ந்தால் இறுதிப் போட்டியில் திமுகவை சந்திக்கும் அணியாக ஓபிஎஸ் அணியில் தாவேகா அணி தான் இருக்கும் என்ற கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். இந்த நிலையில் ஓபிஎஸ் இன்னும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வ முடிவை அறிவிக்கவில்லை. இன்று அந்த முடிவை அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் ஆலோசனை கூட்டம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் நடைபயிற்சியின் போது சந்தித்து பேசியதும் அவர் உடல்நிலை குறித்து தான் விசாரித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. இருந்த போதிலும் இன்று பாஜக கூட்டணியில் இருந்து விலகக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினையும் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து பேசி இருப்பது முக்கியமான ஒரு அரசியல் திருப்பமாக கருதப்படுகிறது. இது தவிர தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்தும் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து உடல்நிலை குறித்து அவர் விவாதித்திருக்கிறார். ஏனென்றால் தேமுதிக கட்சியானது கடந்த 2024 தேர்தலை பொறுத்தவரை அதிமுக கூட்டணியில் இருந்தது. இப்போதும் அதிமுக கூட்டணியில் இருப்பதற்கான அறிவிப்பு வெளியான நிலையில் இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தேமுதிகவும் அறிவிக்காமல் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் உள்ள ஓபிஎஸும் மற்றும் அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிகவும் முதலமைச்சரை இன்று காலையில் சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் மிக முக்கியமான அரசியல் முடிவை ஓ பன்னீர்செல்வம் இன்று எடுத்து அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருந்து விலகுகிறாரா அல்லது விலகவில்லையா என்பது குறித்து இன்று அவர் அறிவிக்கவில்லை என்றால் ஓபிஎஸ் அரசியல் எதிர்காலம் மிகுந்த கேள்விக்குறியாகி விடும் என்று அரசியல் நோக்கர்கள் மற்றும் அரசியல் பார்வையாளர்கள் மற்றும் அவரது கட்சியின் ஆதரவாளர்கள் அதிமுகவினர் உள்ளிட்ட பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். தீபிகா.